வணக்கம். வாங்க ஒரு ஹெல்த்தியான நாட்டு சக்கரை பாயசம் பண்ணலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்ட அப்புறம் நான் ஒரு அரை கப் அளவு வறுத்த சேமியா எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் நான் நெய்யில் வறுத்தா நல்ல வாசனமாக இருக்கும். அதனால தான் நான் நெய்யில் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொதிஞ்ச அப்புறம் 1/4 கப்பு அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கிறேன். லைலான் ஜவ்வரிசி நான் எடுக்கல. நான் மாவு ஜவ்வரிசி தான் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ நல்ல ஜவ்வரிசி நல்லா வெந்த அப்புறம் நம்ம வறுத்து வச்ச சேமியாவை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். வேகணும். ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை வடிகட்டி ஊற்றிக்கலாம். நான் 1 லிட்டர் பால் நான் ஊற்றுறேன். நான் பால் ஊற்றினோடனே நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். உங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. என்னோடய நாட்டு சக்கரையில் ஏலக்காய் தூள் இருக்கிறனால நான் ஏலக்காய் தூள் நான் சேர்த்துக்கல. நீங்கள் தனியாக ஏலக்காய் இடித்து கூட இல்லைனா ஏலக்காய் தூள் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட்டு சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கொதிஞ்ச அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். முந்திரி திராட்சையும் போட்டு நெய்யில் நல்லா வறுத்து எடுத்து போட்டோம்னா நம்மளோட சூப்பரான நாட்டு சக்கரை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இது பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா சாக்லேட் பாயசம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.